ஸ்கூல் லைஃப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணாலும் எடுத்துருந்துக்கலாம். ஸ்கூல் லைஃப்பில் வந்து டாப்பராகவே இருந்திருப்பாங்க. பட் எக்ஸாமில் இங்கே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் போட்டு விட்ருவாங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. இவன் அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நம்ம குரூப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். படித்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட எவருமே வந்து இந்த அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவாளி மீன்ஸ் நமக்கு ஸ்கூல் சப்ஜெக்டில் 500 மார்க் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிசி எக்ஸாம் எழுதினது வந்துட்டு தமிழ் மீடியம் சூஸ் பண்ணேன். தமிழில் எழுதி ஓவரால் தமிழ் எழுதினவங்கள நான் தான் ஃபஸ்ட் மார்க். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நல்லசிவம். நான் 2018 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர். 2018 to 19 அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு 19-20 கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கிருஷ்ணகிரியில் எடுத்தேன். தென் ஃபஸ்ட் போஸ்டிங் விழுப்புரம் டவுன் டிஎஸ்பியாக ஒர்க் பண்ணேன். இப்போ சேலம் மாவட்டம் சங்ககிரி டிஎஸ்பியாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து ராமநாதபுரம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி டோட்டலாகவே நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம். பட் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினது வந்துட்டு தமிழ் மீடியம் சூஸ் பண்ணேன். தமிழ் மீடியத்தில் எழுதி ஓவரால் தமிழ் எழுதினவங்கள நான் தான் ஃபஸ்ட் மார்க். உங்கள் முன்னாடி ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக, ஒரு டிஎஸ்பியாக பேசுகிறது எனக்கு பெருமை. ஸோ இதில் வந்து என்னைய அடுத்த வர்ற சந்ததிகள், அதாவது எக்ஸாம் எழுதக்கூடிய விருப்பம் எக்ஸாம் மூலமாக நம்ம வந்து வேலை வாய்ப்பை தேடிக்கக்கூடிய சந்ததிகள் நிறைய பேர் இப்போ வர்றீங்க. ஸோ இவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சொல்லுவோம், ஸ்கூல் லைஃப்பில் நம்ம படிச்சிருப்போம், காலேஜ் லைஃப்பில் படிச்சிருப்போம். அதுதான் படிப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது எல்லாமே நம்ம வந்து அவரேஜாக நம்ம வந்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற கேட்டகரியில் செலக்டிவாக படித்து பாஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாமே முக்கியம். ஸோ கிளியராக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புக்கு படித்தா மட்டும் பாஸ் பண்ணிடலாம், அந்த புக்கு படித்தா மட்டும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். அப்படின்னு அது படிக்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு பிளானிங்கோடு படிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து நமக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுடைய இன்டர்வியூஸ், அவங்க சொன்ன அறிவுரைகள், ஃப்ரீ செமினார்ஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணணும். என்ன படிக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுக்காக தான் அந்த ஃப்ரீ செமினார்ஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம படிக்கிறதுல நம்ம வந்து எல்லாத்தையும் ஏன்னா நம்ம யூஜியில் வந்து ஒரு படிப்பு படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாமே ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனால் அந்த சப்ஜெக்டையும் நம்ம விடாமல் படிக்கணும். எனக்கு அந்த ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்டில் ஏன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, 10th ஸ்டாண்டர்ட் வரையிலும் உள்ள நம்ம ஜியாகிரஃபியோ ஹிஸ்ட்ரியோ எல்லாமே டாப் மார்க் வாங்குவேன். ஸோ எபோவ் 90 தான் இருக்கும் என்னோடய ரேங்க் கார்டில். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஈஸியாக இருக்கும். தென் ரைட்டிங் ஸ்கில்லு ரொம்ப முக்கியம். குரூப் 1 பொறுத்தளவுக்கு ரைட்டிங் ஸ்கில்லு முக்கியம். ஸோ அந்த ரைட்டிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா நிறையா வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு சீரீஸ் ரொம்ப முக்கியம். அதில் வந்து எவாலுவேட் பண்ணுற ஒரு மெக்கானிசமும் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையா சென்டர்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸாக இருக்குது. இவன் நீங்கள் நம்ம பே பண்ணி படிக்கிற கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறது பெட்டர். கோச்சிங் கிளாஸ் வந்துட்டு முழுக்க அவங்களே நம்பிட்டு இருக்காமல், எனக்கு அவங்க ஒன் ஆஃப் த ஒரு நமக்கு ஒரு கைடாக பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டாக மாற்றணும். இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம ஃபேமிலி கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ எக்ஸாம் படிக்கிறவங்களுமே நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலி தான் படிப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பொருளாதாரம் முன்னேறணும் அப்படின்றதுக்காக.
ஸோ இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். நம்மளுடைய முன்னேற்றத்தில் அவங்க வந்து சந்தோஷப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக டெவலப் பண்ணுங்கள். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்களும் அந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணணும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக எனக்கு 2 ஃப்ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. நான் படித்த காலகட்டங்களில், அதாவது எக்ஸாமுக்கு படித்த காலகட்டங்களில் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் என்னோட சேர்ந்து படித்தாங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு ரெவென்யூவில் நல்ல பொறுப்பில் இருக்காங்க. தாசில்தார், டெப்டி தாசில்தார் ரேங்க்கில் நல்ல பொறுப்பில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி 3 பேருமே பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா, அந்த எங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. நீ இந்த ஜாப் வாங்குறியா, நான் இந்த போஸ்டிங் வாங்குறேன் பாரு, நீ இந்த போஸ்டிங் வாங்கிட்டா நான் உன்னையோட மேலே உள்ள போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. இது நாங்கள் படித்து முடித்த உடனே, அதாவது வேலை கிடைச்ச உடனே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததோ இல்லையோ, எங்களை சார்ந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னோடய வில்லேஜ்லேயும் சரி, அவங்க அந்த என் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் நேட்டிவ்ஸும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சர்க்கிளை நீங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ ட்ரெண்டு எப்படி இருக்குது, கொஸ்டின்ஸை நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாவே கொஸ்டினோட ட்ரெண்டை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸை ரெடி பண்ணிட முடியும். ஸோ குரூப் 1 படிக்கிறவங்களோ இல்லை யூபிஎஸ்சி படிக்கிறவங்களோ ப்ரிலிமினரி லெவல்லேருந்தே நம்ம வந்துட்டு மெயின்ஸுக்காக படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக புக்ஸு செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து நிறைய, இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் போனீங்கன்னாவோ இல்லை ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னாவோ இல்லை நெட்லேயோ உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். பேசிக்காக நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னா, இப்போ அவரேஜாக வந்துட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அவர் போஸ்டிங் வாங்குறதுனா நிறைய எடுத்தோடனே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. பட் பேசிக்காக அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டோடு உள்ள சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம மாஸ்டரியாக இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு குரூப் 4 லெவலில் உள்ள எக்ஸாம்ஸு, விஓ லெவலில் உள்ள எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு அந்த பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் செலக்ட் பண்ணுற புக்ஸு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். தென் ஒரு குரூப்பான ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா நமக்கு டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணாலும் எடுத்துருந்துக்கலாம். ஸ்கூல் லைஃப்பில் வந்து டாப்பராகவே இருந்திருப்பாங்க. பட் எக்ஸாமில் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் போட்டு விட்ருவாங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. இவன் அது யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நம்ம குரூப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். படித்து வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட எவருமே வந்து இந்த அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவாளி மீன்ஸ் நமக்கு ஸ்கூல் சப்ஜெக்டில் 500க்கு 500 மார்க் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் டெடிகேஷன் இதுதான் வந்துட்டு சக்ஸஸை கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து அந்த தாரக மந்திரமே. ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே கிராக் பண்ணலாம். அதே போல் நிறைய சொல்லுவாங்க, இவனுக்கு லக் இருந்துச்சு, இவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து என்னைய பொறுத்தளவுக்கு வந்து நான் வந்து நம்புறது 0% லக்கு தான் நம்புவேன். லக்குங்கிறது இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க அந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து எக்ஸாம்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஸோ இந்த இலக்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ எப்போ நம்மளை வந்து முன்னிலைப்படுத்தப்படும் அப்படின்னாக்கா நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளை வந்து இந்த மாதிரி நல்ல சிம்னு ஒருத்தன் இருந்தான், இப்போ வந்து
டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லேயே டிஎஸ்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது வந்து எப்போ கிடைக்கும்? வெற்றி பெற்றால் மட்டும்தான் கிடைக்கும். நான் வந்து நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நான் வந்து படிச்சுட்டு ஏதோ ஒரு இலக்கே இல்லாமல் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா என்னோடய கிராமத்தில் இந்த நேரத்தில் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த இலக்கை நோக்கிய பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அந்த நான் வந்து இப்படி எழுதியிருந்தால் நான் பாஸ் பண்ணியிருப்பேன், இப்படி இருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கணும்.